நிறைய உச்சம் பெற்ற நிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உச்ச கிரகங்கள், உச்ச லக்னங்கள். எல்லாரும் உச்சத்துக்கு போகணும்னு ஆசை தானே? எல்லாரும் உச்சத்துக்கு போகணும்னு ஆசை தான். ஒரு கிரகம் மட்டும் உச்சமாக இருந்ததுன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே ஒரு கிரகம் நம்ம வாழ்க்கையில் பிடிச்சதுன்னா விடாது. எஸ், சனி பகவான், அவரை பற்றி தான் பேச போகிறோம். இந்த சனிங்கிற கிரகத்தை கண்டாலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஏன் பயம் வரும்? மாட்டினா வச்சு செஞ்சிடும். மாட்டாமல் தப்பிக்க வழி இருக்கா? நிறைய வழி இருக்குது. நிறைய வழி இருக்குது. தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, எக்காரணம் கொண்டு இன்னொருத்தவங்க மனசை நோகடிக்கக்கூடாது. சனிக்கு பிடிக்காத மிகப்பெரிய குணமே அதுதான். கேவலமாக ஒருத்தவங்களை சித்தரிக்கக்கூடாது, புறம் பேசக்கூடாது, ஒருத்தவங்களை விட்டுட்டு பேசக்கூடாது, இருக்கும்போது ஒரு பேச்சு, இல்லாத போது ஒரு பேச்சு. இந்த காலத்துலலாம் சொல்லி வைப்பாங்க, நீ என்ன செய்கிறியோ அது பின்னாடி உனக்கு வரும் அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? யார் போய் சொல்லி வருது? யாருமே இல்லை. நம்ம தானே சொன்னோம், அதனால் நமக்கு திரும்பி வரும். நம்ம மனசில் இப்போ சில பேர் வார்த்தையை விட்டுருவாங்க, பேசும்போது பார்த்துருப்பீங்க, என்னங்க இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, தெரியாமல் பேசிட்டேன் சாரி அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க மனசுக்குள்ளே ஏற்கனவே இவங்களை பற்றி ஒரு தப்பான ரீடிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுதான் வார்த்தையாக வரும். தெரியாமலாம் யாராலையும் பேசவே முடியாது. இப்போ நான் இருக்கேன், ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் இப்படி வச்சுப்போம். ஒரு ஹஸ்பண்டை பற்றி ஒய்ஃபு தப்பாக பேசுகிறாங்க, இல்லை ஒய்ஃபை பற்றி ஹஸ்பண்டு தப்பாக பேசுகிறார், இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டு, ஒரு வேலை, ஒரு மேனேஜரை பற்றி லேபர் வந்து தப்பாக பேசுகிறார். அப்படின்னா எப்படி பேசுகிறாங்க? பேசிட்டு தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லுவாங்க, சாரி அப்படின்வாங்க. ஆல்ரெடி இவங்களை பற்றி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தப்பான கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவெல்லாம் மனுஷனா, இவன் உருப்படாமல் போகிறான் பாரு, இவன் வீணாக போகிறான் பாரு, கெட்டு போகிறான் பாரு. எப்பயுமே பாருங்கள், நம்ம பக்கத்தில் உள்ளவங்க தான் நமக்கு பெரிய சத்துருக்கள், எதிரிகள். நம்ம வெளியிலேருந்து தூரத்து பார்வையில் பார்ப்போம், எல்லாமே அழகாக தெரியும், பக்கத்தில் பார்க்க மாட்டோம். அதனாலேயே நிறைய நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம். முதல்ல எல்லாரும் பக்கம் பார்க்கணும், அப்புறமா அக்கம் பார்ப்போம். ஆமாம், அக்கம் பக்கம். நம்ம பக்கம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். இது ஏன் நடக்குதுன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சிந்தனை தான் வெளியில் வார்த்தையாக வருது. இதுக்கு யார் காரணமாக இருப்பாருன்னா சனி பகவான். சனியோடைய சேட்டை தாங்காது, சனியோடைய சேட்டை தாங்காது. ரொம்ப உச்சத்தில் இருப்பாங்க ஒருத்தவங்க, ஹை பீக்கில் இருப்பாங்க. அவங்க நடிகராக இருக்கலாம், நடிகையாக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், ஆன்மீக தலைவராக இருக்கலாம், குடும்பத் தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம். பணம், காசு, நிம்மதியாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான், சூப்பராக இருக்க சார், என் நிம்மதியை எவனும் கடுக்க என்னமோ பிறந்து வரணும் சார்னுவான். அந்த செகண்டாக ஆரம்பிக்கும் பிளான், அந்த செகண்டாக ஆரம்பிக்கும். ரொம்ப சனியோடைய ஆட்டத்தெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஆணவம் வரவே கூடாது, திமிர் வரவே கூடாது. இன்னொருத்தனை பற்றி புறம் பேசும்போது சனி என்ட்ரி ஆகிடுவார், நம்ம வாய்க்குள்ளே வந்துடுவார். இன்னிலிருந்து நம்ம செய்ய வேண்டிய பெரிய விஷயம் என்னென்னா, யாரை பற்றியுமே புறம் பேசக்கூடாது. டைரெக்டாக பேசுகிறதுக்கு வேணால் தகுதி இருக்கலாம், புறம் பேசுகிறதுக்கு என்னத்துக்கு? புறம்னா என்ன? அவங்க குடும்பத்தை பற்றி, நடக்காத ஒன்றை பற்றி பேசுவான், அப்படி நடந்த மாதிரியே பேசுவான். அவங்களே மோசமானவங்க அப்படின்வான். இவன் என்னமோ பெரிய யோக்கிய மாரி. இவங்கிட்ட 1000 இருக்கும் அழுக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்கும், புறம் பேசுகிறவர்களை பார்த்தாலே வருத்தமாக இருக்கும். 10 நிமிஷம் கிடச்சதுன்னா நம்மளை வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ சனி பக்கத்துலேயே வந்துடுவார், அவனோடையே போயிடுவார். நீங்கள் ஒன்றுமே, நீங்கள் அவங்கள புறம் பேசுகிறவங்கள நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களை பற்றி குறை சொல்கிறவங்கள நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களை திட்டுறவங்கள நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவர் பார்த்துப்பார். நாம் அதே திருப்பி பேசிட்டா பிரச்சனை, வேண்டாம், ஒன்றுமே அமைதியாக இருக்குது, அவர் பார்த்துப்பார். அப்படிப்பட்ட கிரகம் சனி. இந்த சனி ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் வேணாலும் உயர்த்தும்.
சனியை மாதிரி கொடுக்கறதுக்கு கிடையவே கிடையாது. ஒழுக்கமாக இருந்தால் சனி கொடுப்பார். தப்பை மன்னிப்பு கேட்டோம்னா சனி கொடுப்பார். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடும் அப்படின்னா சனி நிறைய கொடுப்பார். ஒழுக்கமாக இருந்தால் சனி கொடுப்பார். இதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்களை மதித்தா சனி நமக்கு நிறைய மதிப்பு கொடுப்பார். இது இல்லாதவங்கள சனி பீஸ் ஆகிடுவார். சனியை மாதிரி ஒரு தூக்கி விடவும் ஒரு கிரகம் கிடையாது, இறக்கி விடவும் ஒரு கிரகம் கிடையாது. அப்படிப்பட்ட கிரகம் உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும்? அதுவும் மகர ராசி, கும்ப ராசி, ரிஷப ராசி, துலா ராசிக்காரர்கள், மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணக்காரர்கள் இடத்துல சனி உச்சம் பெற்றால், நீங்கள் இப்போ ரிஷப லக்கணக்காரராக இருக்கீங்க, ரிஷப ராசி, துலா லக்கணம் துலா ராசியாக இருக்கீங்க, கும்ப லக்கணம் கும்பராசியாக இருக்கீங்க, மகர ராசி மகர லக்கணமாக இருக்கீங்க, உங்கள் ஜாதகத்தில் மட்டும் சனி உச்சம் பெற்றாருன்னு வச்சுங்களேன், அவரை மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. உங்களை உயர்த்தாமல் விடவே மாட்டார். அதுவும் இந்த லக்கணக்காரர்கள், இந்த ராசிக்காரர்களுக்கு சனி திசை எப்போ வருதோ சனி சகாயமாக உயர்த்துவார். அது சுக்கிர புத்தி எப்போ வருதோ மிகப்பெரிய உயர்வை கொடுப்பார். சனியும் சுக்கிரனும் நல்ல ஒரு ஒற்றுமை. இந்த ராசிக்காரர்களுக்கு சனியினால் முன்னேற்றம். சனியை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. இந்த 4 ராசிக்காரர்களும் 4 லக்கணக்காரர்களும் சனியை கண்டு ஜெயிக்கலாம். ஆனால் நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் அதிகமாக கிடைக்கும், எல்லாமே நல்லதாக கிடைக்கும், டபுள் இன்கம் கிடைக்கும். நீங்கள் பணப்பிரச்சனையே வராது, ஆசையெல்லாம் நிறைவேறும், சுகமாக வாழலாம், கஷ்டப்படாமல் வாழலாம், எளிமையாக கிடைக்கும். அது என்ன சொல்லுவாங்க, அதாவது அதிகமாக ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்கில் ஹார்ட் சக்ஸஸ். ஆமாம், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்கள் துலா லக்கணமாக இருக்கணும், ரிஷப லக்கணமாக இருக்கணும், மகர லக்கணமாக இருக்கணும், கும்ப லக்கணமாக இருக்கணும். இந்த 4 ராசிக்காரர்கள் 4 லக்னக்காரர்களுக்கு உச்சம் பெற்றால், அதுவும் சனி உச்சம் பெற்றால், அதே ராசி கட்டங்களில் சனி உச்சம் பெறும். கோச்சாரத்தில் சனி வருவார். இப்போ 7.5 இப்போ என்ன, இந்த உச்சம் எப்போ வருவார்? இப்போதைக்கு சனி பகவான் மீனத்தில் இருக்கார், திருக்கணிதப்படி, வாக்கியப்படி கும்பத்திலே இருக்கார். இவர் இந்த துளாராசிக்கு வரும் பொழுது இந்த லக்னக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம். நீங்கள் ஆல்ரெடி இந்த லக்னக்காரர்கள், இந்த ராசிக்காரர்கள் சனியோட உச்சத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். யாராக இருந்தாலும் சரி சனிக்கிட்ட தப்பிக்க முடியாது. சனிக்கு நேர்மை ரொம்ப முக்கியம். இந்த நேர்மையோடு சனியை நம்ம பார்க்கணும். அவசியம் நேர்மை தவறியவர்கள் கண்டிப்பாக மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். நான் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல பொய் சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல ஏமாற்றிருக்கிறேன், இந்த குடியை கெடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மனசாட்சி ஒன்று இருக்கும்ல. திருநள்ளாறு போயிடுங்க, மனசாட்சி உள்ளவங்க திருநள்ளாறு போயிடுங்க. போயிட்டு ஏன் திருநள்ளாறு போகணும்? அங்கே சனியை விட பவரானவர் அங்கே இன்னொருத்தர் இருக்கார். நம்ம எல்லாம் சனியை நோக்கி போகிறோம். திருநள்ளாறில் சனிக்கு வேல்யூ கம்மி தான், அவரை விட பவரானவர் ஒருத்தர் இருக்கார். அதுக்கு தான் திருநள்ளாறு போகிறது. தர்பாரண்யேஸ்வரர் அந்த சுவாமியோட பேர். தர்பாரண்யம், தர்பை ஆரண்யம், பவித்திரமான சுவாமி. அங்கே போனால் நம்ம சுத்தமாயிடலாம், நம்ம பாவமெல்லாம் போயிடும். தப்பு பண்ணவங்க அத்தனை பேரும் திருநள்ளாறு போங்க. நீங்கள் மற்ற சனி கோயிலுக்கு போகிறதெல்லாம் வேற, நீங்கள் எந்த சனி கோயிலுக்கு வேணாலும் போங்க. நம்ம ஒரு விஷயம் நமக்கு வைரஸ் டெலிட் ஆகணும்னா திருநள்ளாறு தான் கெட்டவர்கள் செல்ல வேண்டிய இடம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசில் கெட்டு போயிட்டு, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் உணர்ந்துட்டேன், நான் மனசில் உணர்ந்துட்டேன்னா திருநள்ளாறு போயிடுங்க. ஏதோ நம்ம இன்னொன்று, எல்லாரும் தெரிஞ்சு தப்பு பண்ணுறது கிடையாது, தெரியாமல் தான் எல்லா தப்புமே நடக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நடந்திருக்கும், நமக்கே தெரியாது. யார் மனசையும் நோக்கடிச்சிருக்கலாம், அது திரும்பி நம்மளை நிற்கும், நம்ம பிள்ளைகளை பாதிக்கும், நம்ம குடும்பத்தை பாதிக்கும். நம்ம பாதிப்புகளுக்கெல்லாம் நம்ம தான் காரணம். சனிக்கிட்ட தான் போய் நம்ம மன்றாடணும். அங்கே போகணும், திருநள்ளாறு போய் தர்பாரண்யேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணணும். நீங்கள் சனி பகவான் அப்புறம் வாங்க, தர்பாரண்யேஸ்வரர்கிட்ட போயிட்டீங்கன்னா போதும், அப்படியே உங்களை ஸ்கேன் பண்ணுவார். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீக்கிடுவார். உங்களை ஒரு நல்ல மனிதனாக, பவித்திரமான மனிதனாக, மனுஷியாக உங்களை மாற்றி அனுப்புவார்.
திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பம் உண்டு. திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பங்கிற மாதிரி திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் உண்டு. ஆனால் தர்பாரணீஸ்வரர் நம்பி போகணும், சனியை நம்பி போகக்கூடாது. நம்ம எல்லாம் திருநள்ளாறு என்ன பண்ணுறோம், சனி சனி சனின்னு போகிறோம். அது இல்லை, சனீஸ்வரனை விட அங்கே இருக்கிற ஈஸ்வரன் தான், அவனுக்கு தான் அங்கே முக்கியத்துவமே. அவன் தான் ஈஸ்வரன் பட்டமே கொடுத்துருக்குறான். நலச்சக்கரவர்த்திக்கு நல்ல நேரம் வந்தது தர்பாரணீஸ்வரரை பார்த்ததுனால தான். பாயிண்ட் புரியுதா? அதனால் அவசியம் திருநள்ளாறு போய் தர்பாரணீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாரும். அதில் முக்கியமாக கும்ப லக்கணம், மகர லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணக்காரர்கள் அவசியம், இந்த ராசிக்காரர்கள் அவசியம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. நம்ம வாழ்க்கையில் 12 ராசிக்காரர்களும் எந்த தவறு செய்திருந்தாலும் மனசாட்சி இருப்பவர்கள், மனசாட்சிப்படி யோசிக்கக்கூடியவர்கள், மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரே இடம் அங்கே தான். கண்டிப்பாக மன்னிப்பு கிடைக்கும், கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.